தயவு செஞ்சு உன்னோட கருவை கலைச்சிடு. கடவுளே, இந்த வார்த்தைய நான் உங்க வாயால கேட்கணுமா? நான் என்ன பாவம் பண்ண? உங்களை நேசிச்ச, மதிச்ச, பழகுன உங்ககிட்ட நான் தாலி கூட கேட்கலையே. மனைவிங்கிற உரிமையை கேட்கல, சொத்துல பங்கு கேட்கல, எனக்குன்னு ஒரு ஆதரவு, எனக்குன்னு சாயறதுக்கு ஒரு தோட், இதைத்தானே நான் கேட்டேன். ரோகிணி, எப்படிங்க, எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? இந்த குழந்தைய நான் வயித்துல சுமக்கிறதுக்கு காரணமே அப்பா ஆகணுங்கிற உங்க ஏக்கம் தானே. அக்காவால தாயாக முடியாதுன்னு நீங்க பட்ட வேதனையை போக்கத்தானே நான் தாயாகணும்னு முடிவு பண்ணேன். இது உங்க குழந்தைங்க, அப்பா ஆக முடியலன்னு ஆதங்கப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு தெம்பு தாங்க இந்த குழந்தை. இது உங்க ரத்தங்க. இத போய் கலைக்க சொல்றீங்களே. போதும் ரோகிணி, போதும். நான் ஒண்ணு கல் நெஞ்சுக்காரன் இல்ல, காலத்தோட கட்டாயம். நீ கலைச்சுதான் ஆகணும். குழந்தைனா எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா நீயே பிராக்டிகலா யோசிச்சு பாரு. நமக்கு பிறக்க போற குழந்தை நம்ம குழந்தைன்னு உன்னாலதான் சொல்ல முடியுமா, இல்ல என்னாலதான் சொல்ல முடியுமா? அவ்வளவு ஏன், ஹாஸ்பிட்டல் பர்த் சர்டிபிகேட்ல இருந்து ரேஷன் கார்டு வரைக்கும், ஸ்கூல் அட்மிஷன்ல அப்பாவோட பேர் இதான்னு உன்னால சொல்ல முடியுமா, இல்ல ஏன் இனிஷியல் தான் யூஸ் பண்ண முடியுமா? இப்பலாம் அம்மாவோட இனிஷியலே போட்டுக்கலான்னு சட்டம் சொல்லுதே. சட்டம் சொல்லும், ஆனா அதே சட்டம் நம்ம உறவை ஏத்துக்குமா? இனிமே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த அவமானத்துல நான் என்ன ஆவேன், என்ன செஞ்சுக்குவேன்னு எனக்கே தெரியாது. வேண்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் சாகுற வரைக்கும் இந்த குழந்தையோட அப்பா நீங்க தானே சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கை மேல எனக்கே இப்பதான் ஒரு பிடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிடிமானத்தை போய் விட சொல்றீங்களே. வேண்டாங்க, இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. அப்படின்னா நான் சொல்றத கேட்க மாட்டேன். அப்படி இல்லைங்க, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இதுதான். நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கலைக்க சொன்னா என்னால எப்படிங்க முடியும்? ரோஹிணி, புரியாம பேசாத. நாம ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு பிறக்க போற குழந்தை வாழ்நாள் பூரா கஷ்டப்படணுமா, அவமானப்படணுமா? இல்லைங்க, குழந்தை வளர்ந்ததும் பக்குவமா நான் சொல்லிக்கிறேன். ரோஹிணி, கடைசியா சொல்றேன், ஒண்ணு உன் கூட நான் இல்ல குழந்தை, யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். யார் வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அர்ச்சனா, வாங்க.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. கார்த்திகாத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. வாங்க. வாமா சாந்தி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இவ்வளவு தூரம்? ஆ, கையில என்ன பையே? ஸ்வாதி கிட்ட குடுக்க சொல்லி அத்தை கொடுத்து விட்டாங்க. ஆஹா, சுவாதி கிட்ட தான் குடுப்பீங்களோ? என்கிட்ட குடுக்க மாட்டீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா, நான் அலையர் நாக்கும். அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அன்னைக்கு பிடிச்சத அத்தை ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காங்க, அத போய் நீ கேட்டுக்கிட்ட. அக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க நீ. ஸ்வாதி எப்படி நீ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஸ்வாதி? நான் நல்லா இருக்கேன். நல்லா உரக்க சொல்லு, இல்லனா சாந்தி நம்ப மாட்டா. போய் உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி வைக்க போறா. என்ன நீங்க என்ன போய் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? இல்ல சாந்தி, நீ நல்ல பேர் வாங்குறதுக்கு எங்க பேரை கெடுத்துட்டீனா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா நீங்க பேசிட்டு இருங்க, உள்ள போ. ஏய் சும்மா இரு. போன்னு சொல்றேன்ல. இருடினா போ. அட போமா. ஐயோ விடுடி. அம்மா பையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அல்பம் போமா உள்ள. ஐயோ இவ வேற. ஸ்வாதி, அம்மா உனக்காக பலகாரம், உனக்கு பிடிச்ச தக்காளி ஊறுகாய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தா வாங்க நீ உட்காருங்க. என்ன நீ திடீர்னு வந்திருக்கீங்க? நீ எப்படி குடும்பம் நடத்துறேன்னு பாக்குறதுக்கு தான். சர்ப்ரைஸ் விசிட். ஸ்வாதி, என்ன இது? அழாதம்மா, உன் அத்தை காதுல விட போகுது. முதல்ல கண்ணத்தோட அழாத. என்ன விஷயம்? உன் மாமியார் ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா? சே, அவங்க எப்பயாவது 2 வார்த்தை பேசுவாங்க. அப்போ உன் நாத்தனாரா? அவதான் எனக்கு இந்த வீட்ல சப்போர்ட்டே. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படின்னா தினேஷ் தான் உன் கண்ணீருக்கு காரணமா? என்ன பண்ண அவன்? அவரு இப்ப எதுவும் பண்ணல. பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ பொண்ணு கூட பழகியிருக்காரு. அந்த பொண்ணு பேரு ராணி. அவ எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசுறா. அண்ணி ஏன் கூட இருந்த மாதிரியே உன் கூட இருக்கானா? அவன் எப்பவுமே பொண்ணுங்களை கண்கலங்க விட மாட்டானே. அவன் வீட்டுக்கு வந்தா அவனை ஃபோன் பண்ண சொல்லு, உங்க வீட்டுக்கு வந்து நான் உன்னை பாக்குறேன்னு என்னென்னமோ பேசுறா. அண்ணி அவ்வளவுதானே? என்ன நீ அவ்வளவுதானேங்கிறீங்க? நீங்களும் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி இல்லம்மா. உன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எத்தனை போராட்டம், எத்தனை தடங்கள். தினேஷ்க்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு எத்தனை பேர் கங்கடம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தி வேலையா இருக்கும். இல்ல நீ சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம யாராவது இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி பேச வச்சிருப்பாங்க. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சரி அதை விடு. நீ இத நம்புறியா? இத பார் ஸ்வாதி, கட்டிக்கிட்ட புருஷனை ஒரு பொண்ணு முழுசா நம்பணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்ல டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ற மாதிரி பயம், படபடப்பு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சமாதானப்படுத்தாதீங்க அண்ணி. என் வீட்டுக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்தவர் தானே. இது பாரு, தப்பு பண்ணவங்க திருந்த கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பழைய கதையை கலர வேண்டாம். இப்போ உங்ககிட்ட அன்பா இருக்காருல்ல? இருக்காரு. அப்ப மத்ததை விடு. அவன் எப்படி இருந்தாலும் அவனை மாத்த வேண்டிய வேலை உன் பொறுப்பு. இந்த சபதம் எடுத்துக்கிட்டு தான் நீ கல்யாணத்துக்கே சம்மதிச்ச. ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டியா? குட். இப்படிதான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப கிளம்பட்டா? அண்ணி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், நீங்க எனக்கு தைரியம் கொடுத்துட்டீங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். அத்தை கிட்ட சொல்லிடு. வேண்டாம் அண்ணி, நீங்களே சொல்லிட்டு போங்க, இல்லனா அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அத்தை, அண்ணி கிளம்புறாங்களாம். சரி சரி. பாத்தீங்களா,
பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. இதை எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட முதல்ல கொடு, அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. சரி அண்ணி. வரேன். என்னங்க? ராஜி, ஒரு நிமிஷம் வா, உட்கார். ராஜி, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சொல்றேன், ஆனா இது அபிராமிக்கு தெரிய வேண்டாம். என்னது முக்கியமான விஷயம்? அது உங்க மூத்த மருமகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்களா சொல்றீங்க? எனக்கு ஒரே ஒரு மருமக தான் இருக்கா. அபிராமிக்கு ஏன் தெரிய வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொன்னப்புறம் நீயே புரிஞ்சுக்குவேன். சொல்லுங்க. நம்ம மதன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என்ன என்ன பண்ணா? இத்தனை நாள் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு இப்போ வந்திருக்கு. கிளப்ல போய் ஓவரா குடிச்சிருக்காமா. அதனாலதான் அன்னைக்கு அவன் லேட்டா வந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? நம்ப மதனா? என்னால நம்பவே முடியலையே. ஆமாம்மா, நானும் முதல்ல நம்பல. ஆனா பல மெம்பர்ஸ் மூலமா எனக்கு தகவல் வந்துச்சு. நம்பாம இருக்க முடியல. இது தெரிஞ்சதும் ஓங்கி அவன் கண்ணத்துல அறைய நம்பல எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். வீட்டுக்கு மூத்த பையன், கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இதனா வரைக்கும் நல்ல பையனா இருந்தான், நம்ம சொல்படி நடந்துக்கிட்டான். இப்ப திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணோம்னா அதுக்கு அவனுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு தோணுச்சு. அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் கோபத்தை அடக்கிக்கிட்டேன். இவ்வளவு நாளை இதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ கூட நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன் ராஜி. ஆனா என் மனபாரத்தை ஒன்ன தவிர நான் யாருக்கிட்ட இறக்கி வைப்பேன் சொல்லு? இதை கேட்டதுல இருந்து என் தலையை சுத்துதுங்க. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற உனக்கே எப்படி இருக்குன்னா முன்கோபியான எனக்கு எப்படி இருக்கும்? ராஜி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. நம்ம மதன் பழைய மாதிரி இல்லையோ, ரொம்ப மாறிட்டானோ? இல்லைன்னா இத்தனை இல்லாத இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு சொல்லாத ஏதாவது பிரச்சனையை மறைக்கிறது குடிக்கிறானா? இல்ல அன்னைக்கு நான் ஆபீஸ்ல அவமானப்படுத்தினேனே, அந்த அவமானத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறானா? அதனால தான் அவன் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா? புரியலையம்மா. சின்னவனால பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படியோ சுதாரிச்சு வாழ கத்துக்கிட்டோம். இப்போ பெரியவனாலையும் பிரச்சனையா? அதுவும் நமக்கு சொல்லக்கூடாத பிரச்சனையா? ராஜி, நம்ம 4 குழந்தைகளுமே பிரச்சனை ஆயிட்டாங்களா? அவங்க நமக்கு பிரச்சனை ஆயிட்டாங்களா? இல்ல நாமே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டோமா? புரியலையே ராஜி. ஏமா நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? நான் செய்த தப்பு என்ன? இந்த வீட்டுல எது நடந்தாலும் டிசிப்ளினோட கட்டுப்பாடோட நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேனே, அது தப்பா? கல்யாணம் மாதிரி வீட்டுல ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் நடந்தா கூட அது ஒரு கட்டுப்பாடோட நடக்க நான் எதிர்பார்க்கிறேன். அதோட விளைவு இதுதானா? உங்களுக்கு அழகே உங்க கம்பீரம் தான். எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இந்த காலத்துக்கு ஒத்து வருதோ இல்லையோ, ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு இல்லைங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்காம நீங்க நீங்களாவே இருங்க.
ஆனா ஒண்ணு, மதன் விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வீணா பேசி பெருசு பண்ண வேண்டாம். அபிராமியால இதை தாங்கிக்க முடியாது. சரி போ. அபிராமி வரா. அடடடடடா, வரணும் வரணும். அபிராமி, நீ இங்க வர்றது சாட்சா திருக்கடையூர் அபிராமியே வர்ற மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் சாதாரண அபிராமியாவே இருக்கேன். எனக்கும் சாதாரண ஆசைப்பாசம்லாம் இருக்கு. எப்படி இருக்கே அர்ச்சனா? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. ஸ்வாதி எங்க? அண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஸ்வாதி சமைக்கிறாளா? இது அத்தை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இன்ஃபேக்ட் அவ எப்படி இருக்கா, குடும்பம் எல்லாம் எப்படி நடத்துறான்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஏன் மருமகளுக்கு என்ன? எங்களை உட்கார வச்சு எல்லா வேலையும் அவளே செஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ணிய பத்தி நான் போட்ட கணக்கு தப்பவே இல்ல. ஓ, அப்போ கணக்கு போட்டுதான் அண்ணி ஆக்குனீங்களோ? என்னடி இது? அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற. என்னம்மா நீ? நானும் சும்மா தான் சொன்னேன். நான் போய் ஸ்வாதி பார்த்துட்டு வரேன். ஸ்வாதி, என்ன ஸ்பெஷல்? ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல, நீங்க வந்ததுதான் ஸ்பெஷல். ஆமா, என்ன திடீர் விஜயம்? ஏன் நான் சும்மா வரக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எப்ப வேணா வரலாம். சொல்லுங்க. உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தினேஷ் எப்படி இருக்காரு? உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? பரவாயில்ல அண்ணி, நான் பயந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லவர், என்னை பாசமா பாத்துக்கிறாரு. சந்தோஷம். அப்புறம் ஸ்வாதி, நீ வீட்டுக்கு வந்ததா மாமா சொன்னாரு. தினேஷ்க்கு என்னமோ பண பிரச்சனையாமே, அப்பா கிட்ட நீ வாங்கிட்டு வந்ததா சொன்னாரு. ஆமா அண்ணி, அவர் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாரு. பேங்க் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரிம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, நீ அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்துட்ட. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா? இது பாரு ஸ்வாதி, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. உனக்கு உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அவருக்கும் உனக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா உன் புருஷன் பட்ட கடனை அவரே அடைச்சாதான் பெருமை. மாமனார் கிட்ட பணம் கேட்டா அவ்வளவு மரியாதையா இருக்குமா?